புகழடியில் பெருமை கொள்ளும் வாய்ப்பும் உரிமையும் பிறப்புரிமையிலே பெற்றிருப்பிடும் தகுதியால் உரிமை பெற்று சாதனையினால் புகழ் பெற்று எண்ணி துணிவதை உரைப்பது விளைவினை ஏற்பதென்னும் பழக்கத்தால் பொது தொண்டில் வெற்றி நடை போடும் கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி வரலாற்று சிறப்பிற்குரிய காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழகம் மதுராந்தக நகர இளைஞரணியின் சார்பாக தன்னிகரற்ற தலைவர், தன்மான தலைவர், தலைவணங்கா தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழா மற்றும் இந்தி திணிப்பை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் வரலாற்று சிறப்பிற்குரிய மதுராந்தகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்பிற்குரிய மதுராந்தகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிறேன். ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சுந்தர் அவர்கள் விரலிட்டுகின்ற இடத்தில் வினையாற்றி பகைபிடிக்கின்ற ஆற்றல் மிகுந்த நகர கழகத்தினுடைய செயலாளர் போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் உரிய அண்ணன் குமார் MC அவர்களே, இந்த வரலாற்று சிறப்பிற்குரிய பொதுக்கூட்டத்திற்கு வசந்தத்தின் தூதுவனாக இருந்த வரவேற்றுறை ஆட்சி அமர்ந்திருக்கிறேன். நகர இளைஞரணியினுடைய அமைப்பாளர் முத்து முகமது புகாரி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்கள் புவனா ராகவேந்திரன் அவர்களே, ராஜசேகர் அவர்களே, தலைவர் கலைஞருடைய பெயரை வைத்திருக்கிற கலைஞர் அவர்களே, நவீன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, வரலாற்று சிறப்பிற்குரிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்து அமர்ந்திருக்கிறேன். ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர், நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் பாரிவெள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பெழுதி வெற்றி பெற்றான் கரிகால் சோழன், வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வடலூர் வெள்ளல், வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாவே. இந்த காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்திலே நடைபெறக்கூடிய கூட்டத்தை எல்லாம் வெற்றி கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் சுந்தர் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் நகரமன்றத்தினுடைய தலைவர் மலர்விழி அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரேம்சந்த் அவர்களே, மதுராந்தக நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் கேசவன் அவர்களே, சங்கர் அவர்களே, பரணி அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, கோமதி கபிலன் அவர்களே, ராஜா அவர்களே, ராஜகோபால் அவர்களே, குருமூர்த்தி அவர்களே, மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்கள் ஆண்டோர் சிறில்ராஜ் அவர்களே, சிவலிங்கம் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, நூருல் அமீன் அவர்களே, காமராஜ் அவர்களே, சரளா அவர்களே, ஏஞ்சல் ராஜகுமாரி அவர்களே, கடைசியாக நன்றியுரை நல்கின்ற நகர இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர் உதயகுமார் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, பத்திரிகை ஊடக காவல்துறை நண்பர்களே, வியாபாரத்தில் வரலாறு விரைத்துக் கொண்டிருக்கிற வணிக பெருமக்களே, எழுச்சிமிக்க சிங்கம்தான், ஏறுநடை தங்கம்தான், கொளித்துவிட்டு உமிகள் தான் இது குள்ளநரி கூட்டத்தான் என்று கொடி தூக்கி விடிய வைக்கும் கொள்கை மரபர் கூட்டமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆக்கமும் ஆற்றலும் ஆவேசமிக்கை தலைவர் கலைஞர் அவர்களுடைய உயிரிணைய உடன்பிறப்புக்களே, மடமையை மாய்த்து அநீதியை அகற்றி ஈன வாழ்வை உருக்குலைத்து இளைஞர்களின் எண்ணத்தில் புதிய முறுக்கேற்ற புறப்பட்டிருக்கிற இளைஞரணியுடைய எழுச்சிமிகு செயலாளர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சின்னவரவர்களுடைய பணிவரிசைகளை பணியாற்றிக் கொண்டிருக்கிற இளைஞரணி தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழின் வணக்கம். வரலாற்று சிறப்பிற்குரிய மதுராந்தகம் தலைவர் தளபதி அவர்களுடைய 72வது பிறந்த நாள் விழா
1953 மார்ச் திங்கள் 1ஆம் நாள் இந்த மண்ணிலே பிறந்த தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர், கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் அந்த காலகட்டத்தில் காஞ்சியின் காவிய தலைவர், தென்னாட்டு காந்தி என்றும் தமிழ்நாட்டு பெருநாட்டா என்று அழைக்கப்பட்டு பூங்காது வாங்கிவரும் புதிகளை தென்றல் காற்று பொன்னல்லி கோலவிட்டு பூஞ்சிருப்பை சிந்துகின்ற புலர்வானம் பூ பூத்த விதியெல்லாம் புதுக்கவிதை பாய்வரும் மானம்பாய் பூனத்தில் தமிழ்நாட்டை புகழேட்டில் பொருத்திட்டு திருப்புறவை எங்கள் கோடைகளின் வசந்தம் அண்ணா. அந்த அண்ணாவுடைய கட்டளையை ஏற்று அன்றைக்கு வடக்கன்கள் செய்த அந்த ஆதிக்கத்தை முறியடிப்பதற்காக தாண்டியாபுரத்தை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லி அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் தலைமையிலே கள்ளக்குடிக்கு அனுப்பினார்கள். அண்ணா அவர்கள் சொன்னது எதிர்ப்பை தெரிவிங்கள் என்றுதான். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் திருவாரூர் வீதியிலே தன்னுடைய 14 வயதிலே ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோலையுள்ள நாடு இதுவல்லவே என்று தமிழ் கொடி தூக்கிய தலைவன் அல்லவா, தன்னுடைய உதிரத்தில் ஓடுகின்ற நரம்பில் தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கிற தலைவன் அல்லவா, மண்ணுக்குள் இருந்தாலும் தங்கம் தங்கம் தான், மன்னனின் முடியிலே இருந்தாலும் தங்கம் தங்கம் தான். தங்கழகர் தலைவர் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தண்டவாளத்திலே தலைவைத்து உட்படுத்தார்கள். இன்றைக்கு டால்மியாபுரம் கள்ளக்குடி என்று மாற்றப்பட்டு அந்த அறப்போராட்டம் நடத்தியதன் விளைவாக திருச்சி சிறையிலே அடைக்கப்பட்டார். அப்பொழுதுதான் நம்முடைய தலைவர் அந்த கருவிலே இருக்கிற போது கூட வடக்கனுடைய ஆதிக்கத்தை எதிர்த்த தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் தான். அந்த தலைவருக்குத்தான் இன்றைக்கு 72வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தன்னுடைய 14 வயதில் கோபாலபுரத்தில் முடிதிருத்தகத்தில் இளைஞர் திமுகவை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணியை இன்றைக்கு உயர்த்தி பிடித்திருக்கிற தலைவர் தளபதி அவர்கள் அண்ணாவினுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறார். எப்படி கொண்டாடுகிறார் தெரியுமா? பெரம்பூரில் இருக்கிற மகாலட்சுமி திரையரங்கத்தில் தெய்வத்தாய் படத்தை திரையிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை வைத்து அண்ணாவினுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறார். அரசியலிலே அடியெடுத்து வைக்கிற போது கையவும் பையவும் சுத்தமாக வைத்துவிட்டு அரசியலுக்கு வந்த தலைவர், அந்த தலைவருக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 1976 தமிழ்நாடு முழுவதும் கழகத்தினுடைய கொள்கையை பட்டி தொட்டி என்றும் கொண்டு சென்று கொண்டிருக்கிற தலைவர் தளபதி அவர்கள் இந்த மதுராந்தகத்தில் முரசொலி அடிகளார் எழுதிய முரசே முழங்கு என்று சொல்லுகிறேன் அந்த நாடகத்திலே நடித்துக் கொண்டிருக்கிறார். கழக ஆட்சி கலைக்கப்படுகிறது. இன்றைக்கு இருப்பதை போல தகவல் தொழில்நுட்பம் அன்றைக்கு இல்லை. அந்த காலகட்டத்திலே முரசே முழங்கு நாடகத்திலே நடித்துக் கொண்டிருக்கிற போது கழக ஆட்சி கலைக்கப்பட்டது. கோபாலபுரத்து இல்லத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் வந்தவுடன் முதலமைச்சர் பொறுப்பை இழந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை கைது செய்ய வந்திருக்கிறீர்களா, கைது செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை கைது செய்ய வரவில்லை, உங்கள் மகன் ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது என் மகன் வீட்டிலே இல்லை என்று தலைவர் கலைஞர் சொல்லுகிறார். காவல்துறை நம்பாமல் வீடு முழுவதும் சர்ச்சை செய்கிறது. இல்லை என்றவுடன் வந்தவுடன் தகவல் கொடுங்கள் என்று தலைவர் கலைஞரிடத்திலே சொல்லிவிட்டு காவல்துறை அதிகாரிகள் போகிறார்கள். இந்த மதுராந்தகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை கோட்பாடை இன்றைக்கு அன்றைக்கு பறைசாட்டிய தலைவன் சென்னைக்கு செல்லுகிறார். சென்னைக்கு சென்றவுடன் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டவுடன் கைது செய்யப்பட்டு செல்லுகிறார். பேரன்பிற்குரியவர்களே, மதுராந்தகம் தான் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவரை தளபதி என்று மாற்றிய வரலாற்றில் சிறப்பிற்குரிய மதுராந்தகம். அந்த இடத்திலேதான் அந்த வரலாறு நிறைந்திருக்கிற தலைவருக்கு பிறந்த நாள் விழாவில் ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் தான் வேர் முடிச்சு வீடு நரம்பு விதை கூட்டங்கள். அந்த தொண்டருக்கு தொண்டராக
தலைவர் தளபதியினுடைய உத்தம தொண்டனாக இருந்த காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்திலே இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் சுந்தர் அவர்கள் தலைமையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பேரன்பிற்குரியவர்களே, அந்த மாபெரும் வரலாற்று தலைவருடைய பிறந்த நாள் விழாவிலே இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் அந்த தலைவனுடைய உடம்பிலே ஓடுகிற அந்த தழும்புகள், உடம்பில் இருக்கிற தழும்புகள் அந்த தலைவனுடைய உழைப்பை சொல்லும். அந்த தலைவர் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா மதவாத அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். பேரன்பிற்குரியவர்களே, தலைவர் தளபதி அவர்கள் 2021 தேர்தல் களத்தை சந்திக்கிற போது அன்றைக்கு இருந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொன்னது, மு.க. ஸ்டாலினுக்கு ராசி இல்லை, மு.க. ஸ்டாலினுக்கு நட்சத்திரம் சரியில்லை, மு.க. ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை என்றெல்லாம் ஆயிடம் சொல்லிக் கொண்டிருந்தது. தலைவர் தளபதி அவர்கள் நட்சத்திரத்தை நம்பவில்லை, தலைவர் தளபதி அவர்கள் ஜாதகத்தை நம்பவில்லை, மக்களை நம்பினார். மக்களிடத்திலே வாக்குறுதிகளை கேட்டார். அப்படி வாக்குறுதிகளை கேட்டு 505 தேர்தல் அறிக்கையை தந்தார். அந்த 505 தேர்தல் அறிக்கையை தந்த தலைவர் மக்களுடைய பேர் ஆதரவோடு வெற்றி பெறுகிறார். மக்களுடைய பேர் ஆதரவோடு வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் ஆகுவதற்கு ராஜில்லை என்று சொன்ன அந்த தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். தமிழ்நாடு முழுவதும் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சென்னையை நோக்கி படையெடுக்கின்றார்கள். அந்த அன்பு தலைவர் ஒரு கட்டளையிடுகிறார், யாரும் சென்னைக்கு வர வேண்டாம், உங்களுடைய இல்லங்களில் இருந்து தொலைக்காட்சி வாயிலாக பாருங்கள், இது கொரோனா காலம், யாரும் சென்னைக்கு வர வேண்டாம் என்று சொல்லி ஆளுநர் மாளிகையில் மிகவும் எளிமையாக 300 பேர் கலந்து கொள்ளுகிற அந்த விழாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த தலைவர் தலைமை செயலகத்திற்கு செல்கிறார். தலைமை செயலகத்திற்கு செல்கிற போது பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் நாட்டு மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராகிவிட்டார். தலைமை செயலகத்திற்கு செல்கிறார். என்ன திட்டத்திலே கையெழுத்திடப் போகிறார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது, பேரன்பிற்குரியவர்களே, இயற்கை இந்த பூமியை படைத்தது. இயற்கை இந்த பூமியை படைக்கின்ற போது பூமி நிலை கொள்ளாமல் ஆடியதாம். இதை பார்த்த இயற்கை மழையை வைத்தால் பூமி ஆடாது என்று மழையை வைத்ததாம். மழையை வைத்தவன் பூமி ஆடிக்கொண்டிருந்த பூமி ஆடாமல் நின்றதாம். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் இயற்கையிடத்திலே கேட்டார்கள், உங்களுடைய படைப்பில் இந்த மலைகள் தான் உயர்ந்ததா என்று கேட்கிற போது இயற்கை சொன்னதாம், என்னுடைய படைப்பில் மலைகள் உயர்ந்ததல்ல, மலைகளை இடிக்கின்ற இரும்புதான் உயர்ந்தது என்று இயற்கை சொன்னதாம். உங்களுடைய படைப்பில் இரும்புதான் உயர்ந்ததா என்று மீண்டும் இயற்கை இடத்திலே கேட்கிற போது, இல்லை, இரும்பை உருக்குகிற நெருப்பு உயர்ந்தது என்று இயற்கை சொன்னதாம். நெருப்புதான் உங்களுடைய படைப்பில் உயர்ந்ததா என்று மீண்டும் கேட்கின்ற போது, நெருப்பை அணைக்கின்ற நீர் உயர்ந்தது என்று இயற்கை சொன்னதாம். நீர்தான் உங்களுடைய படைப்பில் உயர்ந்ததா என்று மீண்டும் கேட்கின்ற போது, நீரின் மீது பீரிட்டு செல்கிற காற்று உயர்ந்தது என்று பதில் சொன்னதாம் இயற்கை. மீண்டும் காற்றுதான் உங்களுடைய படைப்பில் உயர்ந்ததா என்று கேட்கின்ற போது இயற்கை ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து விட்டு சொன்னதாம், எவன் ஒருவன் தன்னுடைய இடது கைக்கு தெரியாமல் வலது கையால் வாரி வழங்குகிறானோ அவன்தான் உயர்ந்தவன் என்று இயற்கை சொன்னது. இயற்கை சொன்னதை போல தன்னுடைய வலது கையால் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுடைய வளர்ச்சிக்காகவும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் என்று சொல்கிற ஒரு அற்புதமான திட்டத்திலே முதல் கையெழுத்திட்டார். விடியல் பயண திட்டத்திலே கையெழுத்திட்டார். இன்றைக்கு ஒரு நாளைக்கு 57 லட்சம் முறை பெண்கள் பயணம் செய்கிறீர்கள். இதுவரைக்கும் 571 கோடி முறை பயணம் பெற்றிருக்கிறீர்கள். பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுகிறது, ஒரு பெண்மணிக்கு மாதம் 888 ரூபாய் சேமிக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அந்த அளவிற்கு பெண்களுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு திட்டத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு பெண்கள் எல்லாம் நிரம்ப வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை நேற்று நான் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தேன். எங்க மிஸ்ஸஸ் போன் போட்டுச்சு,
என்னமோ ஏதோன்ட்டு உடனே போனை எடுத்தேன். என்னம்மான்னேன். எங்க கயல் தங்கச்சிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னுச்சு. ஏன்னா முந்தா நாள் ஃபுல்லா லிப்ட்லயே இருந்தது கயல் தங்கச்சி. 2 வருஷமா மாசமா இருந்தது கயல் தங்கச்சி. எனக்கு ஒரு பையன் பிறந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடிட்டோம். எங்க மிஸ்ஸஸ் கேட்டுச்சு, எப்பங்க கயல் தங்கச்சிக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், அதெல்லாம் அந்த இயக்குனர் தான்மா முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த கயல் இல்லை, எதிர்நீச்சல் இல்லை, நீங்க உட்கார்ந்துருக்கலாம். பேரன்பிற்குரியவர்களே, ஒரு பெண் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு காஃபி போட்டு கொடுத்து, வீட்டுக்காருக்கு காஃபி போட்டு கொடுத்து, வீட்டுக்காருக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்து, அவங்கள வேலைக்கு அனுப்புனதுக்கு பிறகு துணி துவைச்சு பாத்திரம் விளக்கி வீடு வாசல் வலிச்சு, மத்தியானம் வேலைக்கு போயிட்டு வர்ற வீட்டுக்காருக்கு மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து, அதுக்கு பிறகு சாயந்தரம் வர்ற குழந்தைக்கு காஃபி போட்டு கொடுத்து அதை டியூஷனுக்கு அனுப்பி, வேலையை விட்டு நைட்டு வர்ற வீட்டுக்காருக்கு ஃபோனை போட்டு, ஏங்க எத்தனை மணிக்கு வருவீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நம்ம ஆளு சொல்லுவார், எனக்கு சப்பாத்தி ரெடி பண்ணி வைன்னு சொல்லுவார். சரி கேட்டு டியூஷன்ல இருந்து வர்ற குழந்தைக்கு சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்து டிஃபன் கொடுத்து அதை பெட்ஷீட் விரித்து படுக்க வச்சுட்டு நம்ம ஆள் வருவார் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே எங்க கைகால நம்பிட்டு சாப்பிட வாங்கின உடனே நம்ம ஆள் என்ன வச்சிருக்கேன்னு கேட்பார். எங்க சப்பாத்தி கேட்டுங்க, சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு அந்த அம்மா சொல்லும். நான் எங்க சப்பாத்தி கேட்டேன், தோசை தான் கேட்டேன். நீங்க தானங்க கேட்டீங்கன்னா அது வேற இது வேறம்பார். அவர் கேட்ட தோசையை ரெடி பண்ணி கொடுத்து, அவருக்கு பெட்ஷீட் விரிச்சு கொடுத்து, அதுக்கு பிறகு பாத்திரம் விளக்கி, அதுக்கு பிறகு அந்த அம்மா சாப்பிட்டு மின்கதவையும் பூட்டி அந்த அம்மா படுக்கும்போது மணி 11 ஆயிரம். 5 மணிக்கு எந்திரிக்கிற ஒரு பெண்மணி நைட்டு 11 மணிக்கு தூங்க போவாங்க. நம்ம ஆள்கிட்ட கேட்டா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிடுவாரு, என் வீட்டு என் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப்ன்றுவார். எங்க வீட்டம்மா வீட்டுல சும்மாதான் இருக்குன்றுவார். இதையெல்லாம் பார்த்த ஒரே தலைவன், ஒப்பாறு விக்காரம் இல்லா தலைவன், தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள்தான். பெண்கள் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறார். உரிமையோடு யார் தருவார்கள் பணம்? உரிமையோடு தர வேண்டும் என்று சொன்னால் உன் அண்ணன் தருவான், அல்லது தம்பி தருவான், அல்லது தந்தை தருவார். உங்களில் ஒருவனாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய அப்பாவாக இருக்கிற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதல்வர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் தலைவர் தளபதி அவர்கள் மகளிர் உரிமை தொகை தந்து கொண்டிருக்கிறார். 1,15,00,000 பேர் இன்றைக்கு உரிமை தொகை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பட்ஜெட்டிலே அறிவித்திருக்கிறார். மீதம் இருக்கின்றவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்.